உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய சொந்தங்களின் எண்ணங்களில் சிந்தனைகளில் தலைவராகவும் சமூக நீதி போராளியாகவும் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தேச விடுதலை நாயகர்களாகவும் மொழி ஞாயிறுவாகவும் அரசியல் குறியீடாகவும் தற்பொழுது வரை வாழ்ந்து வரும் தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உறவின்முறை கொள்கை தலைவர்கள் அனைவரையும் வணங்கி மாஞ்சோலை தேயிலை தோட்ட மக்களின் வலிகளையும் தற்பொழுதுள்ள வேதனைகளையும் காட்சிப்படுத்த வருகை தந்துள்ள பச்சையம் ஊடகத்தினையும் பச்சையம் நேயர்களையும் வணங்கி தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறையின் செயல் வீரர்கள் அனைவரையும் வணங்கி தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறை தொடங்கிய நாட்களிலிருந்து இன்று வரை பல்வேறு வழிகளில் உதவிக்கரங்கள் நீட்டிவிடும் தேவேந்திர குல வேளாளர் உறவுகள் அனைவரையும் மற்றும் எனது அன்புக்கினிய நண்பர்கள் அனைவரையும் வணங்குகிறேன். நான் உங்கள் அன்பு சகோதரன் பேசா முத்துக்குமார். இன்றைய பதிவின் நோக்கம் என்னவென்றால், இன்றைய பதிவு யாரை நோக்கி என்னவென்றால், இன்றைய பதிவு தமிழக முதல்வர் அவர்களுக்காக மாஞ்சோலை மக்களின் வழிகளை உணர்த்துவதற்காக திருநெல்வேலி மாவட்டத்தில் அரச பயங்கரவாதம் மிக நுண்ணியமாக எப்படியெல்லாம் உழைக்கும் மக்கள் மீது பூர்வகுடி மக்கள் மீது நிகழ்த்தப்படுகிறது என்பதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய விஷயங்களை பதிவு செய்வதுதான் இன்றைய பதிவின் நோக்கமாக இருந்து வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் சிங்கம்பட்டி ஜமீன் முருகதாஸ் தீர்த்தபதி அவர்கள் கடந்த 1929ஆம் ஆண்டு பிரித்தானியா அரசு பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் நிறுவனத்திற்கு சுமார் 8374,000 ஏக்கர் நிலத்தினை 99 வருஷ குத்தகை அடிப்படையில் பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் நிறுவனத்திற்கு குத்தகையாக கொடுக்கிறார். அந்த குத்தகையாக பெறப்பட்ட நிலத்தில் அந்த நிறுவனமானது வேளாண் குடி மக்களை குறிவைத்து தரகர்கள் மூலமாக வேலைக்கு ஆட்களை எடுக்கிறது. அதிலும் குறிப்பாக திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் மானூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் வசித்திடும் வேளாண் குடி மக்களான தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களையும், அதேபோல் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் கல்லணக்குறிச்சி சுற்று வட்டாரத்தில் உள்ள தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களையும், அதேபோல் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களை மலைப்பயிரான தேயிலை பயிரை பயிர் செய்வதற்காக மக்கள் அங்கே குடி அமர்த்தப்படுகிறார்கள். அதன் பின்னர் தொடர்ச்சியாக பல்வேறு சமூக மக்கள் தேயிலை தோட்டத்திற்காக பணி செய்ய வருகிறார்கள். குறிப்பாக தேயிலை தோட்டத்தில் அதிகமாக பணி செய்தவர்கள் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த மாஞ்சோலை பகுதியானது குதிரைவெட்டி, ஊத்து, நாலுமுக்கு, காக்காச்சி, மாஞ்சோலை ஆகிய 5 எஸ்டேட்டுகளை உள்ளடக்கி இருந்து வருகிறது. இந்த 5 எஸ்டேட்டுகளும் 5 கவுன்சிலர்களை கொண்ட ஒரு பகுதியாக இருந்து இருக்கிறது. அதாவது சுமார் 5000 குடும்பங்கள் அந்த பகுதியில் இருந்து வந்திருக்கின்றனர். கடைசியாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் 1800 வாக்காளர்கள் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் மாஞ்சோலையில் 5 பூத்துகளில் இருந்து மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். மேலும் இந்த மாஞ்சோலை மக்கள் கூலி உயர்வுக்காக போராடிய போராட்டங்கள், உயிரிழப்புகள் அனைத்தும் வெகுஜன மக்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் என நான் நம்புகிறேன். தற்பொழுது மாஞ்சோலை மக்களின் நிலை என்னவென்றால், அந்த பகுதியில் மணிமுத்தாறு சிறப்பு நிலை பேரூராட்சிக்கு உட்பட்டது மாஞ்சோலை பகுதி. அந்த பகுதியில் 5 கவுன்சிலர்கள் இருந்தனர்.
தற்போது வரை கவுன்சிலர் இருக்கிறார்கள். அதில் 4 கவுன்சிலர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் SIR படிவம் ஓட்டு கணக்கெடுப்பிற்காக 850 பேருக்கு SIR படிவம் கொடுக்கப்பட்டு மக்கள் SIR படிவத்தை நிரப்பி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் 850 பேர் SIR படிவம் நிரப்பி கொடுத்தும் SIR படிவம் முழுமையடைய ஆன பின்பு பட்டியலில் ஒருவர் பெயர் கூட வரவில்லை. பின்னர் ஃபார்ம் 6 850 பேருக்கு இந்த பகுதியில் வாக்குரிமை கேட்டு படிவங்கள் நிரப்பி கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது 76 பேருக்குத்தான் வாக்குரிமை இருப்பதாக பட்டியல் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டு நெல்லை மாவட்ட நிர்வாகத்தால் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. இதிலிருந்து நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், மாஞ்சோலை மக்கள் மீது உங்களுக்கு என்ன வன்மம்? இந்த திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்திற்கும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் மாஞ்சோலை மக்கள் மீது என்ன வன்மம்? மாஞ்சோலை மக்கள் அந்த மண்ணில் வசிக்கவில்லையா? அவர்களும் இந்திய குடியுரிமை பெற்ற மக்கள் தானே, அவர்கள் இந்தியர்கள் தானே, தமிழ்நாட்டில் வசிக்கும் பூர்வகுடி மக்கள் தானே என்பதில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் இந்த திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்திற்கும் சந்தேகங்கள் இருக்கிறதா என்பதை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள். ஏன் 1999ஆம் ஆண்டு சிட்டுக்குருவியை கொள்வது போல 17 பேர்களை அடித்துக் கொன்று அரச பயங்கரவாதத்தை நிறைவேற்றியீர்கள்? அதற்கு ஈக்குவலாக தற்பொழுது வாக்குரிமையை கூட மாஞ்சோலையில் வாழும் மக்களுக்கு நீங்கள் கொடுக்க மறுப்பது எதை காட்டுகிறது? இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் ஆட்சியாளர்களுக்கு, தமிழக முதல்வருக்கு தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை தொடர்ச்சியாக ஒன்றை நினைவுபடுத்திக் கொண்டே வருகிறோம். இது முதல்வர்கள் காதுக்கு கேட்கிறதா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதியிலும் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களை குறிவைத்து தொடர்ச்சியாக அரச பயங்கரவாதங்கள் நிகழ்த்தப்படுகிறது. பாளை சட்டமன்ற தொகுதியில் ஆரோக்கியநாதபுரம், சிவந்திப்பட்டி நில உரிமையாளர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. நில உரிமையாளர்கள் இல்லாமல் போலி பட்டாக்கள் கொடுக்கப்படுகிறது. கார்ப்பரேட் நிறுவனத்திற்கு ஆதரவாக தொடர்ந்து அரசுக்கு எதிராக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களை நிறுத்த வேண்டும் என இங்கே இருக்க மாவட்ட நிர்வாக அரசு இயந்திரமானது தொடர்ந்து வேலை செய்து வருகிறது. படப்புக்குறிச்சி பகுதியில் குளத்தினை தூர்வார கோரி கோரிக்கை விடுத்தால் நீர்பிடிப்பு தடத்தில் பட்டாக்கள் கொடுக்கப்பட்டு தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களின் நிலங்களுக்கு நீர் செல்வது கூட தடை ஏற்படுத்தக்கூடிய சூழலை இங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. எதுவும் குறித்து அரசின் கவனத்திற்கு தெரிவித்துள்ளோம். எந்தவித நடவடிக்கையும் இல்லை. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் தாதனூத்து, தாளைத்து அருகேயுள்ள தாதனூத்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகிலே கல்குவாரிக்கு அனுமதி. அங்கே வசிக்கும் பகுதி மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருந்து வருகிறது. அங்கே கிட்டத்தட்ட 350 வாக்குகளுக்கு மேல் இருந்து வருகிறது. இந்த மாவட்ட நிர்வாகமானது மக்கள் குடியிருக்கும் பகுதிக்கு அருகே குவாரி முதலாளிகளுக்கு ஆதரவாக குவாரிக்கு ஆதரவு கொடுக்கிறது. அந்த மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடி வருகிறார்கள். எங்கள் மக்கள் போராடி வருகிறார். இவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள்? கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பார்களா என்றால் வாக்களிக்க மாட்டார்கள். ஆரோக்கியநாதபுரம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள்? இந்த அரச இயந்திரம் அந்த மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக நின்று வருகிறது. யாருக்கு வாக்களிப்பார்கள்? தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் திமுகவுக்கு வாக்களிப்பார்களா? வாக்களிக்க மாட்டார்கள். அடுத்ததாக மாஞ்சோலை மக்களுக்கு தொடர்ந்து அரச பயங்கரவாதம் நிகழ்ந்து வருகிறது. ரேஷன் பொருட்கள் கொடுக்க மறுக்கிறார்கள். அந்த மக்களை திட்டமிட்டு அந்த பகுதியில் இருந்து வெளியேறுவதற்கான அத்தனை வேலைகளையும் இந்த திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் தொடர்ச்சியாக செய்து வருகிறது.
மாஞ்சோலை மக்கள் ஒரு சட்டமன்ற தொகுதியில் உள்ள மக்கள் மட்டும் கிடையாது. தமிழக முதல்வர் அவர்களே, மாஞ்சோலை மக்கள் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் பிரதானமாக இருந்து வரும் மாணவர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் பெரும்பாலோர் மாஞ்சோலை அரச பயங்கரவாதத்தை அனுபவித்த மக்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இந்த மாவட்ட நிர்வாகத்தின் தவறான போக்கினால் இழந்து நிற்பது நீங்கள் மட்டும்தான். ஆட்சியும் அதிகாரத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இழக்கும். இந்த மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள அதிகாரிகள் நாளைக்கு வேறொரு மாவட்டத்திற்கு பணிக்கு சென்று விடுவார்கள். அவர் அங்கு சென்றாலும் ஆட்சித்தலைவர் தான், தாசில்தார் அங்கு சென்றாலும் தாசில்தார் தான் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இழப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் என்பதை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். நாங்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை தமிழக முதல்வருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறோம். இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதியிலும் திட்டமிட்டு தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுக்கு எதிரான அரச பயங்கரவாதங்கள் மிக நுண்ணியமாக நிறைவேற்றப்பட்டு கொண்டே வருகிறது. இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் மக்கள் தொடர்ச்சியாக போராட்ட களத்திலே இருக்கிறார்கள். போராட்ட களத்தில் இருக்கும் மக்கள் வெகுண்டெழும் பொழுது அது யாருக்கு ஆதரவாக இருக்கும் என்றால் கண்டிப்பாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்க 100% வாய்ப்பு இல்லை. இப்பொழுதிருந்து சொல்லுகிறேன், தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள். இங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகம் உங்கள் கட்சியின் ஆட்சியினை பிடிப்பதற்குண்டான சூழலை இங்கு 1% கூட நிறைவேற்றவில்லை என்பதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். உங்களுக்கு நெருக்கமாக உள்ள உளவுத்துறைகள் உங்களுக்கு தகவல் தருகிறார்களா என்றால் எங்களுக்கு தெரியவில்லை. 5 சட்டமன்ற தொகுதியிலும் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக தான் இருந்து வருகிறார். ஏனென்றால் இங்கே எங்கள் தேசிய தலைவர் இமானுவேல் சேகரநாத் அவர்களுக்கு சிலை எழுப்ப வேண்டும் என்று உங்களிடம் கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கையானது தற்போது வரை கிணத்தில் போடப்பட்ட கல்லாகத்தான் இருந்து வருகிறது. இவை அனைத்திற்கும் வருகிற தேர்தல் எங்களுடைய சமூக மக்களுடைய எதிர்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு காலம் இருக்கிறது. விரைவாக எங்கள் ஐயா இமானுவேல் சேகரநாத் அவர்களின் சிலையை நிறுவுவதற்குண்டான அதிகாரப்பூர்வ உத்தரவாதத்தை நீங்கள் தர வேண்டும். மாஞ்சோலை மக்களுக்கு இழைக்கப்படும் அரச பயங்கரவாதத்திற்கு இன்னும் நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. முற்றுப்புள்ளி வைத்திடல் வேண்டும். தாதனூத்து மக்களின் கோரிக்கைக்கு தீர்வு ஏற்படுத்தி தரல் வேண்டும். ஆரோக்கியநாதபுரம் மக்களுக்கு, சிவந்திப்பட்டி மக்களுக்கான கோரிக்கைக்கான தீர்வு ஏற்படுத்தி தரல் வேண்டும். அதைத் தொடர்ந்து படப்பக்குறிச்சி மக்களுக்கான கோரிக்கைக்கான தீர்வு ஏற்படுத்தி தரல் வேண்டும். இந்த கோரிக்கைகளுக்கான தீர்வு ஏற்படுத்தி தராத பட்சத்தில் 5 சட்டமன்ற தொகுதியிலும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களின் வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு வாக்கு கூட செல்லாது. மானமுள்ள தேவேந்திர குல வேளாளர்கள் யாரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க மாட்டார்கள். நீங்கள் இனியும் எங்களது மக்களை ஏமாற்ற முடியாது. விழித்துக் கொள்ளுங்கள். இனியில் இருந்தாவது இந்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்குண்டான ஆக்கப்பூர்வமான பணிகளை நீங்கள் செய்திட்டல் மட்டுமே திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் 5 திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும். இல்லையேல் இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக களத்தில் நிற்கும் கூட்டணியினர் வெற்றி பெறுவார்கள். ஏனெனில் திருநெல்வேலியில் இருக்க மாவட்ட நிர்வாகமானது திராவிட முன்னேற்ற கழகம் வெல்வதற்கான பணிகளை ஒன்று கூட செய்யவில்லை என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த போராட்டங்கள், இந்த கிளர்ச்சிகள் எல்லாம் எந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்த பின்பு அதிகமாக நடக்கிறது என்பதை நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்திக் கொள்ளுங்கள். இதற்கு நீங்கள் தீர்க்கமான நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தமிழக முதல்வரின் கனவு திருநெல்வேலி மாவட்டத்தில் பொய்த்து போகும் என எச்சரிக்கையாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.